அப்பா கூப்பிடுவேண்ணா அப்பா எங்களோட கல்யாணம் வீடு முடிஞ்சு ஒரு கிழமைக்கு பிறகு வந்து நீங்கள் அப்பா வந்துட்டு எங்களோட வீடியோவில் மட்டும் இல்லை எங்களோட சகோதரங்கள்ட்ட வீடியோவாக இருக்கட்டும் ஒன்றுலையுமே வந்து கண்டிருக்க மாட்டீங்கண்ணா என்ன கல்யாணம் கட்டினா பிறகு ஒரு மாமாக்கள் மனுஷி என்று கண்டா பிறகு செல்லக்கிளி வந்துட்டு செல்லாக்கிளியாக போயிட்டுதா சொல்லுங்க அழக்கூட அவதிக்கிறோம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? குடும்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனைகள் வர்றதுன்னு உண்மையில அப்பா வந்து எங்களோட வீடியோவில் வராமல் விட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இப்போ வந்து உங்களுக்கு எங்களோட அப்பா சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்பாவோட பாசம் ஒரு விதம்னு சொன்னால் அம்மாவோட பாசம் ஒரு விதமாக இருக்கும் வந்து அம்மாவோட பாசம் வந்து அதிகம் என்று சொல்லலாம் வந்து உண்மையிலே அப்பா வச்சிருக்கிறத விட வந்து இப்போ இவரால் நீங்கள் வரையலைன்றது எங்களுக்கு தெரியும். இவர் என்ன நடந்தன்றதை அவர் சொல்லுவார். இப்போ அவரே சொல்லட்டும். அப்படியான காரணங்கள் இல்லை அப்படின்றத வந்து என்னால் சொல்லலும். ஆனால் என்ன காரணத்துக்காண்டி அப்பா வரையலைன்றதை அப்பாவால் மட்டும்தான் சொல்லலும். இந்த 25 நாளும் உண்மையிலே அப்பா வீடியோக்கு வராவிட்ட காரணம் வந்து விது தான். அதுக்குரிய காரணத்தை மேய்க்க கொடுங்க. விதுவே சொல்லட்டும். சொல்லுங்க. இதில் ஒன்றுமே இல்லை. நம்மள என்னென்ன இல்லை ஆட்டை விட்டு தான் பிரச்சனை வரல. சரி, அப்போ நாங்கள் உங்களை கறி ஒட்டு கொடுப்போம். அப்போ என்ன புள்ளியோ பிஜிபியில் புள்ளியோ சொல்லுங்க. அந்த அடுப்பு வடிச்ச அன்றைக்கு விது செஞ்ச பிரியாணி உண்டு. நானும் கவிதாசன் கொண்டு போகிறேம்மா. கொண்டு போயிட்டு விது செஞ்சேன்னு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்கு சாப்பிடலப்பா. நான் சாப்பிட மாட்டேன்டா. ஃபைனலாக அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி ஆகிட்டுது. அப்பா வந்து வந்துட்டார். ஆனால் என்ன இருந்தாலும் பார்க்குற மக்களுக்கு ஒரு மாற்றமே தான். உண்மையாக காரணத்தை சொல்லுவோம் என்ன. சரி, அப்போ உண்மையிலேயே அப்பா ஏன் வரையில் என்ற காரணத்தை இப்போ அப்பா சொல்லுவோம். அப்பா எனக்கு தெரிஞ்சு யாருக்கு படிச்சீங்க? யாருக்கும் அண்ணா கிடைச்சிங்க. அண்ணாக்கு இல்லை, அது சும்மா சின்ன பிள்ளை அனிஷியாக மற்ற என்னென்னா சரி அப்போ அப்பாவுக்கு இப்போ மருமகள் அப்படி மாமா அப்படின்ற ஒரு திருப்பி எனக்கும் கேட்க ஒரு விருப்பமாக இருக்குண்ணா. இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் அக்கள் விளக்கிட்டுன்னு சொல்லும்போது அதை இணைச்சா உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு கவலை. இவையில் கூட்டிக் கொண்டே அந்த வழி அனுப்ப போகிற மூமெண்ட் என்ன சொல்கிறது, விதுதான் வீட்டை பெரிய ஒரு பொறுப்பு தாங்கி அந்த கடைசி தம்பியாக 2 பேருக்குமே தாயாக இருந்து பார்த்தது விதுதான். அழக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, அப்போ இன்றைக்கி வந்து எங்களோட வீட்டை இருக்கிறோம். பயணம் எல்லாம் வந்து முடிச்சு வந்தாச்சு. அப்போ நேற்று முன்தினம் போட்ட வீடியோக்கள்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு சின்ன ஒரு பயணம் நாங்கள் வெளியில் போகிறோம். யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மாமாக்களோட அண்டு வந்துட்டு விதுவையும் வந்து கூட்டிக் கொண்டு ஒருக்கா வரணி கொடியாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிலேஷன்ஸ்கிட்ட வந்துட்டு போயிட்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு முன்னம் ஒரு பிக் அப்டேட் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எங்களோட கல்யாணம் வீடு முடிஞ்சு ஒரு கிழமைக்கு பிறகு வந்து நீங்கள் அப்பா வந்துட்டு எங்களோட வீடியோவில் மட்டும் இல்லை எங்களோட சகோதரங்கள்ட்ட வீடியோவாக இருக்கட்டும் ஒன்றுலையுமே வந்து கண்டிருக்க மாட்டீங்கண்ணா. அப்போ எல்லா வீடியோலையும் வந்து கமெண்ட் வரும். எங்கே வந்து செல்லக்கிளியை காணையில், எங்கே வந்து அப்பாவை காணையில், என்ன கல்யாணம் கட்டினா பிறகு ஒரு மாமாக்கள் மனுஷி என்று கண்டா பிறகு செல்லக்கிளி வந்துட்டு செல்லாக்கிளியாக போயிட்டுதா. அப்போ பாருங்க எவ்வளோ ஆர்வம். என்ன மாமா வந்தா பிறகு அப்பா அம்மா வந்துட்டு அடித்து கலைச்சிட்டிங்களா அப்படின்லாம் வந்து நிறையவே வந்து கேள்விகள். அப்போ எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு பதில் மௌனம் மட்டும்தான். என்னென்னு சொன்னால் கதைக்க போனால் அந்த கழுத கதை மாதிரி தான் வரும். எப்படின்டா அந்த தெரியும் தான், நம்ம நிறைய வீடியோவில் சொன்ன உதாரணம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் இப்போ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்ம அதுக்கு ஒரு கதையை சொன்னோம்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு கதையை வந்து கொண்டு வருவாங்க. அப்போ மனிதர்கள்ட்ட மனசை வந்து நாங்கள் பூரணப்படுத்தவே வந்து முடியாது. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பதில் மௌனமாக இருந்து சரியான விடயங்களை செய்யும்போது அது ஒரு காலம் அவங்களாவே வந்துட்டு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் வரும். அந்த வகையில் வந்து இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இப்போ 8ஆம் மாதம் 20ஓ 22ஓ எனக்கு தேதி கூட தெரியாது இன்றைக்கி வந்து. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்பா நிறைய காலத்துக்கு பிறகு நாங்கள் வந்துட்டால்
வீடியோவில் வந்துட்டு காட்டப்போகிறோம். அப்போ இவ்வளோ நாளும் ஏன் வந்து வீடியோவில் வரையில் இங்கே போனவர் என்ன நடந்ததால் ஓகே இருக்காரா, ஆப்ரேஷன் செஞ்சது சம்திங் எதுவும் ஹெல்த் இஷ்யூ அப்படி இப்படிலாம் வந்துட்டு பலரும் பல விஷயங்களை வந்து யோசிச்சிருப்பீங்க. என்ன காரணத்துக்காண்டி யார் வரல அப்படின்றத கண்டிப்பாக வந்துட்டு சொல்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னே வந்து எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வந்துட்டு அப்பா வந்துட்டு கூப்பிடுவோம். ரைட், இப்போ அப்பா வந்துட்டு கூப்பிடுவோம் வந்துட்டு இப்போ இன்றைய தினத்தில் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னு சொன்னால் நம்மளை எல்லா வீடியோலையுமே அதை வந்து சொல்லண்டு காய்ச்சி கொண்டு இருக்கும் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் வருமானடா. ஒரு மாதத்துக்கிட்ட வருமண்டேக்குள்ளே வந்து ஆள் இல்லைன்றக்குள்ளே அது ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி எங்களுக்குமே அது ஒரு கவலை தான். என்ன செய்கிறது வந்து ரைட், இப்போ அப்பா கூப்பிடுவேண்ணா. அப்பா மாசன்றி காதலே நடுவு கொடுக்கும் மாசன்றி. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேரம் போர்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இரவில் பகலில் வந்து எங்களுக்கு பொழுதுகள் போகணும் அப்படின்றதுக்காண்டி வந்து கேரம் போர்ட் ஒன்று வாங்கி அதெல்லாமே வந்து பம்பெல்லாம் வந்து விளையாடி கொண்டிருக்கோம். ரைட், அந்த வகையில் அப்பா இவ்வளோ நாளும் எங்கே போகணும் அப்படின்றது வந்துட்டு பலருக்குமான ஒரு கேள்வி. என்ன சொல்கிறது, சில விஷயங்கள் சொல்லலாம், சில விஷயங்கள் சொல்லிடாது. குடும்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனைகள் வர்றது நோமல். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சில பேர் வந்து அதை நோமலாக கதைச்சி பேசி தீர்த்து எல்லாம் வந்து சுமூகமாக கொண்டு போவாங்க. சில பேர் அதை வந்து பெருசாகி அப்படி இப்படிலாம் வந்து செய்வாங்க. இப்போ தற்சமயம் வந்து அதாவது இந்த ஒரு மாத கால பகுதியாக அப்பா வந்து எங்களோட வீடியோவில் வராமல் விட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இப்போ வந்து உங்களுக்கு எங்களோட அப்பா சொல்லுவாங்க. அதான் பிரச்சனைனா உண்மையாக இல்லை. மக்கள் வந்து என்னென்னு நான் இந்த கவுண்டிகளை பற்றி பார்க்கறது எனக்கு ஏன் தம்பி மாமா அவங்க கண்ட வேற சாதனை பண்ண கழிச்சு விட்டுன்ற ஒரு கேள்வியை உண்மையாக அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதான் சொல்கிறேன். அப்போ அந்த கேள்வியை கேட்கல எனக்கு நான் உண்மையாக வெளியோக்கு வேணால் இருந்தது உண்மையாக சரி. அப்போ எனக்கு அந்த ஒரு கேள்வியை கேட்கும்போது எனக்கு மனசு நீ இல்லைன்ற ஒரு சாங்கிற ஒரு கவலை. ஏன் உண்மையாக யாரும் அப்படி சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அன்பு இது என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு தம்பி இல்லைன்னா நான் இல்லை இத்தரதுக்கு. இன்றைக்கு தம்பின்றதான் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இருந்தால் கூட ஒரு நாளும் நான் இதிலே சொல்கிறேன், தம்பி எங்களை ஒருபோதும் புறம்போக்கு இல்லை. அப்படி ஒரு அளவும் செய்கிற ஆக்கள் வந்து இருக்கலாம். அதாவது உண்மையிலே வந்து பிள்ளைகள் இருக்கலாம். அப்படியான பிள்ளைகள் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ உலகம் போகிற போக்கில் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அநாத ஆசிரமங்களில் முதியோர் மடங்களில் எல்லாம் வந்து வயோதிபர்கள்ட்ட எண்ணிக்கை வந்துட்டு கூடிக்கொண்டு போகுது. இப்போ உதாரணமாக நீங்கள் இலங்கையிலே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முந்தியெல்லாம் இந்த வயோதிப மடங்கள் முதியோர் இல்லங்கள் ஆசிரமங்கள்லாம் வந்து இப்போ 101 அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிஸ்ட்ரிக்டே வந்துட்டு நிறைய இருக்குது. அது நல்ல மட்டும் தான் சொல்லலாம். என்ன சொன்னால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டாயம் இருக்கணும். ஆனால் அதுகள் வந்து கூடுதல்னு சொல்லி வந்துட்டு சந்தோஷப்படுறக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஜெர்மனியில் நிற்கக்குள்ள நாதன் அவட வந்து அவங்களோட படியில் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு பயணம் வந்து சும்மா அவங்களோட கிராமத்தை சுற்றி போய் கொண்டு வந்தேன். அப்போ வந்து அவர்கிட்ட ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக பாமசி. கிட்டத்தட்ட அவர்கிட்ட வீட்டுக்கு பக்கத்தில் 10 பாமசி இருக்குது. அப்போ நான் சொன்னேன், என்னப்பா உங்களுக்கு ஃபுல்லாக வசதி என்ன இது முன்னாடி டக்குன்னு 10 பாமசி இருக்குதுண்டு. அட பேயா பாமசி இருக்குன்னு சந்தோஷப்படுறக்கு என்னடா இருக்குண்ட. நான் என்ன இது ஒரு மருந்து இருந்து வாங்குறேன்னு சொன்னால் பக்கத்து வாங்கலாம் தானே. எவ்வளோத்து பாமசி இருக்கோ அவ்வளோத்து வருத்தம் இருக்குண்ணேடா வருத்தம். அப்போ 10 பாமசி இருக்குன்னு சொல்லக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு வருத்தக்காரர் இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி வயோதிப மடங்கள் கூடுது அப்படின்னு சொன்னாலே வந்து என்ன அர்த்தம், உண்மையிலே வந்து உண்மையிலே இப்போ வயோதிபர்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன இப்போ ஒரு தருமே இந்த உலகத்துக்கு வந்துட்டு அனாதையாக வந்தாக்கள் யாருமே இல்லை. கட்டாயம் ஒரு அம்மா அப்பா இருப்பாங்க, சகோதரங்க இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தை வந்துட்டு பிள்ளைகளால் சகோதரங்களால் அப்படி இப்படியெல்லாம் வந்துட்டு கைவிடப்படுறவங்க தான் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. ஆனால் 100% சொல்லல, சில பேர் ஒரு தரம் இல்லாதவங்களும் இருக்காங்க. அநேகமாக இப்போத்த காலகட்டத்தில் வந்து அப்படியான சம்பவங்கள் வந்துட்டு நடக்குது. ஆனால் எங்களோட வாழ்க்கையில் அதாவது நான் வந்து மற்றவங்கள கூட சொல்ல மாட்டேன், இப்போ எங்களோட சோரங்களும் அப்படியானவங்க இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், எந்த உயிர் உள்ள வரைக்கும் அப்படியான ஒரு காரியம் வந்து நடக்க நான் அது இந்த மாதிரி இப்போ எங்களோட சோரங்கள் வந்து இருந்தாலும் மற்றது நான் இப்போ அடுத்த வரை சொல்லியிருந்தேன், நான் இருக்கக்கூடிய காலத்துக்கு நம்பிதான் இருப்போம்.
அதான் அப்பா வந்து எங்களோட இருப்பார். உங்களுக்கே தெரியும் அந்த அம்மா அப்படி இந்த அம்மா வந்து வீடியோக்களுக்கு வார இல்லை. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ வீடியோக்களுக்கு இப்போ உதாரணமாக நம்ம ஒரு உறவோட டெய்லி கதைச்சி கொண்டு இருந்தால் தானே அது வந்து உறவில் நம்ம இருக்கோம் அப்படின்ற அர்த்தம் இல்லை. கதைக்கிறதுன்ற வந்து அது ஒரு அடையாளமே தானே தவிர வந்து அது உறவை வந்துட்டு டிஃபைன் பண்ணிட மாட்டுது வந்து இதுதான் உறவு அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் வந்துட்டு இதே இப்போ சொன்னேன் அம்மாட கதை. அப்போ அம்மா வந்து வீடியோவில் வரையலை அப்படின்றக்காண்டி வந்து அம்மாங்களில் பாசம் இல்லை அப்படின்னு இல்லை, வந்து நிறையவே வந்து அம்மா பாசம் வச்சுருக்கா அப்படின்னு சொன்னால் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் இப்போ அப்பாட பாசம் ஒரு விதம்னு சொன்னால் அம்மாட பாசம் ஒரு விதமாக இருக்கும். வந்து அம்மாட பாசம் வந்து அதிகம்னு சொல்லலாம் வந்து உண்மையிலே அப்பா வச்சிருக்கிறத விட வந்து. ஆனால் வீடியோக்களில் சாரி ஃபோனில் பார்த்து அப்போ அம்மான்ற பாசம் இப்போ அப்பா 50ன்னு சொன்னால் 50க்கு 50 கூட 100% சொல்லலாம் வந்து. அப்போ அந்த மாதிரிக்கு வந்து இப்போ அப்படி ஒரு காலகட்டத்தில் அது வந்து எனக்கு மனசி வரலாம், மாமா வரலாம், மாமி வரலாம், யார் தான் வந்தாலும் நாளைக்கு பிள்ளைகள் வரலாம், யார் தான் வந்தாலுமே வந்து எங்களோட அம்மா அப்பாவை வந்து விட்டு போயிட்டு அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம கடைசி வந்து எந்த உயிர் உள்ள வரைக்கும் அப்படி ஒன்றும் நடக்காது. அது சில குடும்பங்களில் அப்படியான சம்பவம் நடக்கும். அதாவது இப்போ வர்றவங்க வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது வந்து அது எப்படின்னு சொன்னால் அவங்க கலைக்கிறாண்டு இல்லை, சில நேரங்களில் அம்மா அப்பாவாகவே அவங்களாவே வந்து அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இல்லை இந்த இடத்துல நாங்கள் இருக்கும்போது எங்களால் எங்களோட பிள்ளைகளுக்கு பிரச்சனை உருவாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே விட்டு விலகி போகிற ஒரு சுச்சுவேஷன் கூட வந்து உருவாகலாம். அப்படி தான் இப்போ நிறைய இடங்களில் நடக்குது. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த பெரிய வீட்டை கூட கட்டி நம்ம இருக்கிறதே வந்து இப்போ நானும் இதுவும் எடுத்துக்கணும்னு சொன்னால் அங்கே அப்பா அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 பேர் நாங்கள் உங்களுக்கு கவிதா சக்கினியாக்களும் இல்லைன்னு சொன்னால் இந்த வீடே வந்து ஒரு வெட்டை மாதிரி. அப்போ பலரும் பல விதமாக காய்க்கலாம். அப்போ அப்பாவை நாங்கள் கலைச்சி விட்டவங்க காய்க்கலாம். மக்கனி கவிதா சாக்களை கூட ஒரு சில பேர் வந்து அப்படி இப்படிலாம் வந்து எழுதுறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படி நீங்கள் என்னத்தை தான் வந்து காய்ச்சாலும் நம்ம ஒரு தடவை சொல்ல வந்து நாங்கள் எப்பயுமே வந்து காப்பாற்றுவோம். இந்த இடத்துல உண்மையிலேயே அப்பா இவ்வளோ நாளும் வீடியோக்கு வராமல் விட்டது ஒரு சின்ன ஒரு ரீசன் இருக்குது. அது என்னன்ற மாம்ஸ் வாங்க இருக்கா ஆள் அங்கே எடுத்து இருக்கா இப்போ அவர்கிட்ட கொடுங்க மைக்க இருக்கா இல்லை. அது என்னென்னா இப்போ நாங்கள் இப்படி தானே உண்மையிலே வந்து இன்றைக்கு உலகம் 1000 கதைச்சாலும் அந்த நாட்கள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையுமே வெளிப்படையாக காட்டினோம். அதுதான் எனக்கு ஒரு கட்டத்தில் பிரச்சனையாக கூட மாறினது. அந்த வகையில் இப்போ நாங்கள் நன்மதிமைகள் எல்லாத்தையும் கதைக்கிறோம், கொள்கிறோம், காட்டுறோம் இல்லைன்னு சொல்லி இல்லை. இருந்தாலும் ஒரு சில விடயங்களை நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல இந்த விஷயத்தை நாங்கள் காய்ச்சாலும் அது அவ்வளோ தூரம் பெரிய விஷயம் என்று சொல்கிற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மன கசப்புமே தான். அப்போ அப்பா வந்து இப்போ ஒரு 25 நாளாக வீடியோவில் வரலை, அதுவும் இங்கேயே நின்று கொண்டும் வரலை அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து மாமா தான். அதை தான் இப்போ இவரால் நீங்கள் வரையலைன்றது எங்களுக்கு தெரியும். இவர் என்ன நடந்ததுன்றதை அவர் சொல்லுவார். இப்போ அவரே சொல்லட்டும், நீங்களே சொல்லுங்க. இல்லை அப்படி ஒன்றுமே இல்லை, அவர் இருந்துதான். அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்ததால் உங்களை இப்போ சனம் இல்லை. இப்போ முதல்ல என்ன சொன்னான்டா, இப்போ என்ன 25 நாளாக அப்பா வீடியோக்கு வராத காரணம் என்னன்றதை அப்பாவே சொல்லுவார். சொல்ல என்ன சொன்னா நான் என்ன சொல்லணும் அப்பா கிட்ட. அப்போ இப்போ நான் யோசிச்சேன் டக்குன்னு நீங்கள் வர டக்குன்னு உங்களை சொல்ல விடுவோம். நீங்கள் சொல்லுவோம், உங்களுக்கு தெரியுதா காரணம்? அப்பா சொன்ன காரணம் என்னென்னா, நீங்கள் புதுசாக கல்யாணம் செய்த பிள்ளைகள் தானே, கொஞ்சத்துக்கு அவங்க போகட்டும், நாம் இப்போ கொஞ்சம் சுணங்கி போவோம். என்னென்னா இப்போ நான் போக பிள்ளைகள் வைக்கப்படுங்கள் எங்கே இல்லை இந்த வீடியோவுக்கு வந்து கதைக்க கொள்ள இதுவெல்லாம் உள்ளதுக்கே வைக்கப்படுற பிள்ளை தானே, அந்த அமைதி தானே. அப்போ தானும் வந்திருக்க மாமாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பக்கத்தில் இருந்து கதைக்க கொஞ்சம் வைக்கப்படலாம். அப்போ அவைகள் கொஞ்சம் முதல் இதன் சொன்னவர் அப்படித்தான் சொல்லிட்டு தான் கொஞ்சம் நிற்கிறேன் பேருந்து வேறு கொஞ்சம் நாளைக்கு ஓடட்டும். என்னண்டா உண்மையில்லை. இப்போ நீங்கள் வந்து மருமகனாக வந்து இப்போ நான் என்னை கண்டுகொள்றதுக்கு முன்னமே இப்போ இத்தனை வருஷமாக என்ன வீடியோக்களில் பார்த்துனீங்க. அப்போ உங்களுக்கு எங்களோட ஒவ்வொரு அசைவுகளுமே தெரியும். அதை நார்மலாக இப்போ இந்த முகத்தை பார்த்தா நீங்கள் சொல்லுவீங்க அது கவலையாக இருக்குதா, துக்கமாக இருக்குதா, சந்தோஷமாக வழியாக தெரியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லிக்கக்கூடிய காரணம் இருக்குல்லோ, அது எத்தனை வித உண்மைன்றது பார்க்குறவங்களுக்கும் சத்தியாக உங்களோட ஒரு அர்த்தம் உண்மையாக இதுதான் காரணம். அவர் என்னட்ட சொல்லி கதைச்சவர் அவங்க கொஞ்சம் போகட்டும்,
ஏனெண்டா புள்ள வைக்கப்பட்ட புள்ள நானும் போய் பக்கத்து இருக்க கொஞ்சம் வைக்கப்பட்டு இன்னும் கதைக்காம விடும் புள்ள கொஞ்சம் பழகட்டுமே அவனோட அங்கே இங்கே திரிகிறது நல்லந்தானே என்று அவர் சொல்லிட்டு தான் இங்கேயே தான் நண்டு எங்கேயுமே போகுது நான் இந்த கதையை அவளை கேட்டேன் இது ஆளும் சில பல விளக்கம் தெரியாமல் அதில் மாமாவையை கண்ட வேலை மாமியை கண்ட வேலை கிருஷ்ணாரோட அப்பாவை தள்ளி விட்டு வாழ்க்கையில நடக்காத ஒரு காரியம் தவிர யார் சரி இப்படியான ஒரு பிரச்சனை இல்லைனாலும் அப்படி இணைக்க போனால் நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் அப்படிதான் இருப்போம். அப்போ ஃபைனலாக அப்பா வந்து வந்துட்டார் வீடியோவில். அப்போ இனி வந்து வரப்போகிற வீடியோக்கள் நம்ம எதுவாக இருந்தாலும் அதாவது வீட்டில் இருக்கிறாகட்டும் எங்கேயும் பயணம் இருக்கிறாகட்டும் ஸோ சகல விஷயங்களும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். வந்து எல்லாத்துலேயும் வந்து ஆள் கலந்து கொள்வேன். அப்போ நீங்கள் நினைச்ச மாதிரிக்கு ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம அப்படி ஒரு முடிவெடுத்தேன் இல்லை. மற்றது முக்கியமாக சில பேர் நினைச்சிருக்க கூட அப்பாவுக்கு ஒரு வேலை எதுவும் ஹெல்த் இஷ்யூவோ தெரியாது அப்படின்னு, அதாவது வருத்தங்கள் வந்துச்சு வரியா. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வடிவாக புரிஞ்சு கொண்டிருக்கணும் என்னென்னு சொன்னால் வருத்தம்னு சொல்லி வந்து அப்பாவோட உயிர் போகிற அளவுக்கு வந்த ஒரு உயிர் கொல்லி வருத்தம் உண்டு நான் பைபாஸ் தானே. அப்போ அதே வந்து நம்ம ஆப்ரேஷன் செஞ்சால் மட்டும்தான் காட்டில அவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணாங்க. அப்போ அப்படி இருக்கக்குள்ள அப்படியே ஒன்று வந்திருந்தால் கட்டாயம் வந்து யார் டைம் நாங்கள் காசு பணத்தை எதிர்பார்க்குறேன்னு இல்லை. ஆனால் நாங்கள் கட்டாயம் அதாவது பார்க்குற நீங்கள் வந்து எங்களில் ஒரு ஆள் இருந்தாலும் எங்களை விரும்பி பார்ப்பீங்களா இருந்தால் உங்களோட ஒரு ஆர்வத்துக்காண்டி நாங்கள் கட்டாயம் அதை வந்து வெளிப்படுத்தியிருப்போம். ஆனால் அப்படி ஒன்றுமே நடக்கலை வந்து ஆள் வந்து ஓகே இருக்கு அப்படி ஒன்றுனா நாங்கள் அவரை வருத்தம் படுக்கையில் எடுத்து நான் சிரிஞ்சு வீடியோ எடுத்து அது இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ அதையும் நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கணும் வந்து. அப்போ முக்கியமாக மக்கள் தீர்மானிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். என்னென்னு சொன்னால் ஏதோ கல்யாணத்துக்கு பிறகு சம்திங் ஏதோ சில பஸ்ஸில் அந்த வீட்டில் இல்லையோ தெரியாது, எதுவும் சின்ன சின்ன பிரச்சனையால் அல்லது வெளியில் போயிட்டாரோ தெரியாது அப்படின்றத நீங்கள் வந்து முக்கியமாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. என்னென்னு சொன்னால் அப்படியான காரணங்கள் இல்லை அப்படின்றத வந்து என்னால் சொல்லேலும். ஆனால் என்ன காரணத்துக்காண்டி அப்பா வரையலைன்றதை அப்பாவால் மட்டும்தான் சொல்லிடலும். ஏன்னா உண்மையாக எனக்கு அந்த கேஷுவலாக போய் சொல்ல வருது இல்லை. அவர் என்னட்டு சொன்னார் சத்தம் படாங்க விதுவை கூப்பிட்டுட்டு விதுவை கோத்து விடுவோம். விதுவாலான அப்பா வரையில சின்ன ஒரு பிரச்சனை விதுவை சொல்ல விடுவோம் என்ன நடந்தது. இப்போ உங்களை வந்து கோத்து விட்டோம்தாங்க அதே மாதிரி விதுவை கோத்துடுவோம். ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்லி வந்து பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வரணி போகிறோம் சரியோ. அதாவது எங்கேண்டா விதுவாக்கள்கிட்ட ரிலேஷன்ஸ் ஒரு சில பேர்கிட்ட விட்ட போகிறோம். அப்போ இப்போ நான் அப்பா அப்புறம் வந்து மாமா அப்புறம் வந்து அம்மா விதுவாக்கள் எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு போகிறோம். அப்போ விது ஆள் வந்து மேக்கப் பண்ணுறில்ல மேக்கப் போடுறில்ல. ஆனால் அந்த அந்த முகத்தை வந்து அந்த இருக்கிற மாதிரி நேச்சுரலாகவே வந்து கீப் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை வந்து செஞ்சு கொள்ளுமே தவிர மேக்கப் அப்படின்ற ஒன்றும் போடுறில்ல. நம்பிக்கைக்கோ என்னென்னத்தை போட்டு போடுறேன் இல்லை இல்லை அப்போ எனக்கு தெரியுங்க நான் போடுறேன் இல்லை. அப்போ ஆள் விரட்டும் வந்து வந்து சொல்லும் ஆள் வந்து விதுவங்க இது தேவையில்லை டூ மச் டிலே ஹெல்மெட் தேவையில்லை தானே ஏன் பைக் கொண்டு அப்படிங்களா இல்லை. ஓகே அப்போ வந்து என்ன ரெடியா வாங்க அதுக்காண்டி கொமெண்ட்ஸ் வழியோன்னு கமெண்ட்ஸ் வழி ஒரு சின்ன கதை 2 நிமிஷம் காய்ச்சிட்டு டக்குன்னு போவோம். சின்ன விஷயம் அதாவது இப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க எங்களோட வீடியோ எல்லாத்துலேயுமே இப்போ அப்பாவை காணையில் கொள்ளையில் அப்படின்னு சொல்லி வந்து நார்மலாக எல்லோரும் கமெண்ட்ஸ் சொல்லி கேட்டது கொண்டு எல்லாம் பல ரீசன் எல்லாம் சொல்லி கொண்டு இருந்தது. அப்போ இப்போ நேற்று கூட இவ்வளோ ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் அப்பாவோட எல்லாம் காய்ச்சி பேசி சமாளித்து இந்த கொண்டு வந்து நிறுத்திக்கிறாக்கு வந்து ஆள் இனி வந்து ஆள் இருப்பாருன்ற மாதிரிக்கு கொண்டு வந்து நிறுத்திக்கிறாங்க. ஆள் நார்மலாக சிரிச்சு கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த 25 நாள் உண்மையிலேயே அப்பா வீடியோக்கு வராட்ட காரணம் வந்து விது தான். அதுக்குரிய காரணத்தை மேய்க்க கொடுங்க விதுவே சொல்லட்டும் சொல்லுங்க. இதில் ஒன்றுமே இல்லை நார்மலாக என்னென்ன இல்லை ஆட்டை விட்டுலாம் பிரச்சனை வர இல்லை கல்யாணம் வந்து கேட்டால் வரும் தானே முதல் பிரச்சனை அதுதான். அவள் அப்படித்தாங்க இப்போ ஏன்டா காட்டி கொடுக்கக்கூடா கொல்லக்கூடாதுன்றதுக்காண்டி அவள் அப்படி தான் சமாளிச்சுக்கா. இப்போ நீங்கள் சொல்லுங்க நடந்த சொல்லுங்க. நேற்று எவ்வளோ ஒரு போய் காய்ச்சி எல்லாம் வேண்டி கூட்டி வந்துருப்போம் பாய்ச்சலுங்க வாங்க நீ வாங்க இனி ஒன்றும் கதைக்க மாட்டேன் கொள்ள மாட்டேன் வாங்க அப்படின்னு கவிதாசெல்லாம் கண்கிறங்க குறை
எனக்கு சரி என்ன சரி புள்ளையாண்டா அப்போ அவனெல்லாம் நீ அங்கே இருக்க வா வந்தால் தான் அப்பா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கு. வா 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 இது என்ன நோம்பு எல்லாம் இது என்ன கல்யாணம் சொல்ல வேண்டிய விஷயத்தை என்ன நடந்து அப்பா வீட்டை விட்டு வெளியில் போனவான்றதை நீங்கள் சொல்லுங்க. இதாலான்னு போனவா எத்தனை நாளும் போய் அங்கே இருந்துவா இப்போ வந்துருக்கான்னு சொல்லுவோம். நாங்கள் காய்ச்சி கூட்டி நான் சொல்லுவோம். இதான் நடந்தா சொல்லுவோம். என்னத்துக்காண்டி போய் நான் பொடிக்கு மூச்சு நிற்க நீங்கள் சும்மா இவ ஆள் சமாளிக்குது இப்போ இன்றைக்கு மருமகள்னு சொல்லி சமாளித்து காய்க்கிறீங்க. அப்போ அன்றைக்கு நீங்கள் கோச்சு கொண்டு போகக்குள்ள அதை யோசிக்கலையே அதை யோசிக்கலையே. அப்போ ஆனால் அப்பா ஓகே ஆயிட்டா. அன்றைக்கு இருந்த மனையில இன்றைக்கு எவ்வளோ இன்றைக்கு ஓகே ஆயிட்டா. அப்போ சொல்லுங்க தெந்தில் ஊற வந்த மனுஷன் கூட தெந்த கடைக்கு வந்தாடா போகுது. அப்பால ஒரு பழக்கம் வந்து ஒரு வசனம் பார்த்து சொல்லிட்டா ஒரு முடிவெடுத்துட்டான்னா அது அதை வந்து என்ன சொல்ல மீறவே மாட்டா. நான் வந்து வரமாட்டேன், அல்லாட்டி நான் வந்து போக மாட்டேன், நான் வந்து சாப்பிட மாட்டேன், நான் வந்து குடிக்க மாட்டேன்னு முடிவெடுத்து அடுத்தான் அந்த மாதிரி தான். ஆனால் இருந்தாலும் கடைசி காலகட்டங்களில் பிள்ளையோட இருக்கணுமென்ற ஒரு முடிவில் அழிஞ்ச வந்துருக்குது. இப்போ திருப்பவும் இனி ஒரு சம்பவம் அப்படி நடக்காதுன்னு சொல்லுங்க. நானே அப்படி சொல்லியிருக்கிற நீங்கள் கொஞ்சம் யாராவது சிந்திச்சு பார்க்கணும். கொஞ்சம் முன்னுக்கு நாங்கள் இதிலிருந்து கிடைச்ச கதை எப்படி என்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது எப்படி ஒரு காமெடியில் போகிறோம்ன்ற எனக்கு தெரியாது எப்படி போனது. இல்லை உங்களுக்கு தெரியாது. நான் சொன்னேன் என்னண்டு நான் சும்மா நோம்பலாக சொன்னேன். இப்போ இவ்வளோ நாளும் அப்பா வரையில கொள்ளையில் வீடியோவில் எல்லோரும் கேட்டதை கொண்டது இப்படி சொன்னீங்களா அப்படி சொன்னீங்களா, ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கலை கொள்ளையில் அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏதோ நடந்தது பிரச்சனை வந்தால் தான் பிரச்சனைக்குரிய ஆகலை. அப்போ நான் சொன்னேன் அது உண்மை. ஆனால் அது இதுலையும் பிள்ளைன்ற அளவுக்கு இல்லை. விஷயம் நடந்து போச்சு. என்ன நடந்துன்றதை அவட வாயாலே சொல்லட்டும். அது சரியோ பிள்ளைன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டுட்டு இப்போ உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் நடந்தது இல்லை சின்ன ஒரு 1000 பிரச்சனை எனக்கும் அப்பாக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கும் அப்பாவுக்கும் இல்லை. மாமா அப்பாட சரி 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 என்ன பிரச்சனை? எனக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? நேற்று நான் இல்லை நான் வந்து நேற்று அப்படி தான் சொன்னேன். அதாவது நேற்றே அதை விடுங்கோண்டு. நாளைக்கு நானே கேட்டாலும் அப்படி ஒன்று நடந்தாவே நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லி கூட்டி வந்தேன். அதை நீங்கள் இப்போயும் கீப் பண்ணுறீங்க. வெரி குட். ஆனால் இப்போ நான் தான் அதை கேட்குறேன் நடந்ததை சொல்லுங்கள். அப்போ சொல்லி விடுங்க. இனியே நவாவே ஓகே தான் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட. அப்பாவே ஓகேவா தான் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட. அப்பாவே சொல்லிடலாம். அப்பா யோசிக்கிறார் அவரும் அந்த நேரம் பிள்ளைக்கு தான் சப்போர்ட்டாக நின்றவர். ஆனால் அந்த 20 நாளையில அவர் உணர்ந்துட்டார். அது இது உணர்ந்துட்டார். அப்படிலாம் தெரியுது. எந்த பக்கம் புல சரி என்றதை பார்த்து புலியான பக்கம் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். அது சரிங்க. அன்றைக்கு நடந்த சம்பவத்தில் அப்பாலையும் பிள்ளைன்றது கப்பால மாமான்ற கப்பால எது புள்ள சரி அதைத்தான் கப்பனை தவிர நான் புள்ளையாண்டிட்டு பிள்ளைக்கு சப்போர்ட் அப்போ சரி அதை சொல்லுங்க. பிள்ளைக்கு சொல்லி காட்டுவேன் அம்மா புள்ள நீ செய்தது புள்ள இப்படி செய்யாத. சரி அப்போ நாங்கள் உங்களோட கதை ஒத்துக்கொள்கிறோம். அப்போ என்ன புள்ளியோ பிஜிபி புள்ளியோ சொல்லுங்க பாப்பா. அப்படி பிளேண்டி ஓட்டிங்க போடுங்க முடிச்சுட்டு போவோம். நான் ஏன்னா உங்களுக்காண்டி தான் நான் பிளேண்டி போட சொல்லி சொன்னேன். என்ன ஒரு சின்ன பதட்டத்துக்குள்ளே நிற்கிறீங்க. ஆனால் உண்டு ஏதாண்டு சொல்லியே ஆனும் அப்படி இல்லாட்டி ஒரு ஆண்டு சொல்லுவோம். அது வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் எங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட மனசுக்கு அது இப்போ இல்லைங்க. இவ்வளோ ஆளும் இருந்தது தானே. அதெல்லாம் ஆள் வீட்டில் நிற்கல. என்ன இப்போ விதுவும் கதைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ கடைசியில் யோசிக்கிறான். நான் சொன்ன கதைக்கு விது சொல்லுது. விது யோசிக்க காரணம் என்னென்னா இப்போ வந்ததும் பெறாம இப்போ 25 நாளைக்கு கல்யாணம் நடந்த ஒரு கிழமையிலே அந்த பிரச்சனை நடந்தது தானே. இப்போ நடந்தண்டேக்குள்ள அப்போ தன்னை ஒரு தான் நினைச்சிருவாங்களோ அதை சொன்னேன். அப்படியே சின்ன விஷயம் பாருங்க. நான் சொன்னேன் தான் ஒரு பதில். அந்த பதில் இப்போ வராமல் இருக்குது தானே பார்த்தீங்களா? மாமனும் இல்லை இல்லை இப்போ அது நீங்கள் ஆனால் கதை வராத காரணம் நாங்கள் கேட்ட கேள்வி பிள்ளையே இல்லை. என்னடா வேறே
அவர் கேட்குறாங்க அதுதான் அது பிரச்சனை நீங்க இவ்வளவு நாளைக்குள்ள இவன் பார்த்து தான் வரான் போய் இவன் போய் பார்த்து தான் வரான் அப்பா என்ன பிரச்சனை அதுதான் சொல்றேன் அது உங்களை பிரச்சனை நாங்க வைக்கல அது சரியில்லை வேலை என்ன உங்களோட குடும்ப பிரச்சனை அக்னி கயாசமே பின்னேரில் போகிறவங்க அப்பதான் வரும் ஏன்னு சொன்னால் பிள்ளைகள் கொஞ்சம் நாளைக்கு தனியாக இருக்கட்டும் பண்ணிட்டு அப்பா விட்டுட்டு போய் அங்கே அப்போ அது சரின்றீங்களா நீங்கள் அவள் அம்மா அங்கே கொஞ்சம் அங்கால தான் நினைக்கிறேன் அப்போ அம்மாவோட போய் நின்றுட்டு இப்போ பிள்ளைகள் கொஞ்சம் சந்தோஷமாக விழாவை திரியட்டு இருந்துட்டு வந்து ரைட் ஓகே அப்போ இப்போ நீங்கள் சொல்ல போகிற இல்லையா இந்த பிரச்சனைலாம் அப்போ வீட்டை விட்டு போனா நீங்கள் சொல்ல இல்லையா நீங்கள் சொன்ன விஷயம் என்ன மௌனம்தான் மௌனம்தான் இது உண்மையாக நான் இதை சொல்ல போனால் என்ன பிரச்சனைனா உண்மையாக திடீரென்று வந்து இந்த பிள்ளைய வந்து இப்படியான ஒரு கேள்வியை கேட்கல அவளுக்கு இதில் மதம் அடிச்சு போனான். சரி சரி அப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லணும். இப்போ நீங்கள் மனசார மன்னிச்சிட்டீங்களோ இதுவை இதுவை மன்னிக்கிறதுக்கு எனக்கு என்ன கிடக்கு அப்போ ஒரு கதைக்கு கதைக்கு இப்போ மற்ற பார்க்குற இப்போ நாங்களே நம்ம தான் கதைச்சு கொண்டு இருக்கிறோம். இப்போ பார்க்குற எனக்கு வந்து ஒரு 25 நாளாக அதான் உண்மை அதான் நடந்தது இல்லை மக்களை போய் இப்போ நாங்கள் பகடி விட்டுருக்கோம். இன்றைக்கு வந்தனா கூட இன்றைக்கு எனக்கு ஒரு பெண்ண மகளுக்கு சமனாக தான் இருக்கிறா இல்லாமல் அப்பான்ற ஒன்று எங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனை கிடையாது. நாங்கள் சும்மா இந்த வெம்பலை உண்மையாக பெண்ணை நான் சொல்லிச்சது இப்போ இவங்க புதுசியான முடிவுக்கு வர வைக்கிறோம் அவங்க கதை கதை அப்படி பாரு. ஆனால் உண்மையா தம்பி அப்பா வந்து நடிப்பான்னு தெரியும். ஆனால் இவ்வளோ வந்து நடிப்பான் ஏண்டா அண்டையே தெரியும் அந்த அடுப்பு அடிச்ச அண்டைக்கு விது செஞ்ச பிரியாணி என்று நானும் கவிதாசன் கொண்டு போகிறேம்மா கொண்டு போயிட்டு விது செஞ்சேன்னு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்கு சாப்பிடலப்பா கோழிக்கு போட நான் சாப்பிட மாட்டேன்டா. அதுக்கு என்ன பிரச்சனைனா இப்போ அதுக்காக நான் அங்கால வெளியில் வெளியே துண்டு பறந்து இருக்கும் அந்த விஷயங்கான் துண்டுகள் பறந்து இருந்தால் என்ன ஒன்று வச்சுருக்கலாம். அது ஒரு மற்றும்படி நாங்கள் ஒருபோதும் பாவம் இந்த அந்த பிள்ளைகளை வந்து முடிஞ்சு கொண்டு நடக்குது என்ன இதுக்கு சொல்லலாம். சரி அப்போ நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து ஏன் அப்பா வீடியோக்கு வரலன்ற காரணத்தை வந்து நான் சொல்லல. சரியா அப்பா தான் வரல அப்பாவை சொல்ல வச்சுனேன் அப்பா சொல்லல. ரைட் அப்போ நீங்கள் மாமா மாமியாக்கள் இதுவாக்கள் வந்தாலே இருக்குமோன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க. அவர்கிட்ட கேட்டோம் அவர் சொல்லல. கடைசியாக விதுவை கேட்டோம். அப்போ ஒரு தடமே சொல்ல முடியாத ஒரு காரணத்தை நாங்கள் எப்படி சொல்லலாம். அதால நீங்க என்னத்தை கெஸ் பண்ணீங்களோ நீங்களே சொல்லுங்க. இது நல்லா இதான் இது நல்லா இதான். இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு இதை வந்து போட்டது காரணம் என்னன்னு சொன்னால் உங்களோட மனசில் அப்படி ஒரு சிந்தனை இருந்திருந்தா எங்களுக்குள்ளான ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அதாவது மாமா மருமகள் அவங்க பழகிறது இல்லை அம்மா என்ன அப்பா பிள்ளைகள் மாதிரி தான் இருந்தாலும் அப்படி ஒரு இதில் வந்து நீங்கள் ஒருவேளை நினைச்சிருந்தாலும்ன்றக்காண்டி வந்துட்டு ஓகே அவங்க 2 பேரும் லைட்டாக கோத்து விட்டு பார்த்து ஆளையால் எப்படி வந்து என்ன செய்கிறாங்க பார்ப்போம் வந்து அதுக்கு அவங்க இடமளிக்கல வீடியோ காணின்ற கப்பால் உண்மையுமே அதுதான் வந்து இன்றைக்கண்டில் இப்போ அப்பா சொன்னானே வந்து எப்படின்டா இனி வந்து சாயங்காலம் வரைக்கும் நான் வந்து தம்பியோட ஆண்டு அதே மாதிரி தான் வந்து விதுவுக்கும் அதுதான் வந்து சந்தோஷம். ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம் என்ன இது வந்து அப்பா அம்மா இருக்கிற ஒரு டிஸ்டர்ப் எனக்கு தெரியும் உண்மையிலே சரியான பிள்ளைகள் ஒரு காலம் பெற்ற தாதப்பனை வந்துட்டு டிஸ்டர்பாக நினைக்க மாட்டேனோம். சம்டைம் யாரும் நினைக்கலாம். ஆனால் விது வந்து இப்போ நான் நினைக்க மாட்டேன். நான் எப்படியோ இந்த சாயலாக தான் நான் வந்து விதுவை வந்து இவ்வளோ காலம் வந்து யார் மாமா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்து இப்போ வந்து இந்த கையில் வந்துட்டு ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து எப்படி வளர்த்தாரோ அதே மாதிரிக்கு வந்துட்டு இனி நான் வந்துட்டு ஒரு இதாக வந்து நான் விதுவை வந்து கொண்டு போவேன். அது வந்து நம்மளாக பார்க்குறவங்களுக்கே தெரியும் வந்து ஆறுதான் என்னத்தை கதைச்சாலும் வந்து நாங்கள் சில விஷயங்களில் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வோம். உதாரணமாக வந்து அதுக்காண்டி இப்போ ஒரு விஷயம் மட்டும் அதாவது வந்து சொல்லுவாங்க ஒரு புத்தகத்தின் கவர் பேஜ் வந்து அதை தீர்மானிக்க அப்படின்னு மாதிரி
இருந்தாலும் நான் ஒரு சின்ன உதாரணம் நார்மலாக இவ்வளோ நாளைக்குள்ளேயுமே நான் வந்து விதுக்கு நான் எடுத்து கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எவ்ரிதிங் நீங்கள் வந்து ஆள் வெளியில் வரும்போது எல்லாத்துலேயுமே நீங்கள் அதுக்காண்டி வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் உடனே வந்து அவங்க பிள்ளையான ஆளுண்டும் அல்லாட்டி ஒரு நீட்டான ட்ரெஸ் போட்டால் அவங்க வந்து நல்ல ஒரு சரியான ஆள் அப்படின்னும் இல்லை வந்து ட்ரெஸ் கோட் வந்துட்டு தீர்மானிக்காது. பட் இருந்தாலும் எங்களோட இலங்கையில் எங்களோட தமிழர்களுக்கு எங்களுக்குன்ற ஒரு கலாச்சாரம் அப்படின்லாம் இருக்குதுன்னு. அப்போ நான் கூட வந்து வயசுக்கு இருந்து நான் வந்து கல்யாணம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது திடீரென்னு வந்து இப்போ இது வந்து வெளிநாட்டில் வளர்ந்த பிள்ளை என்ன இருந்தாலும் ஆள் இங்கே இருந்தால் பிறந்து போகணுவா. அப்போ இருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து வந்த ரீதியில் வந்து உடனே நானும் வந்து நான் ஒரு கல்யாணம் கட்டிட்டேன் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்து கொண்டு ஒரு வித்தியாசமாக எல்லாம் தெரியுதுன்றது உண்மையிலே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஒரு விருப்பம் இல்லாத செயல் மாதிரி. ஆனால் அப்படி திடீரவங்கள நாங்கள் பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அது வந்து அவங்களோட விருப்பம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு உடுப்பு போடுறது அப்படின்றது வந்து அவங்களோட ஒரு சுய விருப்பம் வந்து ஏன்னா இப்போ என்ன ஒரு கை கட்டையாவோ கை இல்லாமலோ இல்லாட்டி ஷோட்ஸோடையோ இல்லாட்டி ஒரு வித்தியாசமாக உடுப்புகள் எல்லாம் போட்டு அது வந்து பிள்ளையன்னும் இல்லை. ஏன்னா நாங்கள் அதை பிள்ளைன்னு சொன்னோம்னு சொன்னால் உண்மையிலேயே எங்களோட வீடியோ பார்க்குற நிறைய மக்கள் வெளிநாட்டு இருக்கீங்க நீங்கள். அப்போ நீங்கள் வந்து சம்டைம் இதை பார்க்கும்போது நீங்கள் குறைக்க கூட என்ன நான் அப்படி உடுப்பு போட்டால் ஆக்கள் பிள்ளையோ அப்படின்னு அப்படிலாம் நான் ஒரு காலமே நான் சொல்ல விரும்பலை. ஆனால் என்னுடைய ஒரு விருப்பமாக இருக்கிற வந்து இப்படியான ஒரு ட்ரெஸ் வந்துட்டு இது போடுறதா என்னுடைய ஒரு விருப்பம். ஆனால் அதுக்காண்டி நான் ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை, நான் திணிக்கவும் இல்லை. அது வந்து விதுவோட விருப்பமும் கூட உங்களுக்கும் அப்படி தானே? எனக்கும் அப்படி தான் விருப்பம், உங்களுக்கும் அப்படி தான் விருப்பம். வாயை திறந்து அல்லாட்டி வரக்குள்ள சரியா அது ஒரு நல்ல உதாரணம். சரி இங்கே தான் நான் வந்து ஒரு கை நீங்கள் யோசிக்கலாம். இங்கேருந்து வலுக்கிடும் போது நான் சொல்லிச்சிடவில்லை அதை இதை போட்டுக்கொண்டு கூட்டிக் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உதாரணமாக அங்கேருந்து வரும்போது எனக்கு சத்தியமாக தெரியாது அவங்க என்ன ட்ரெஸ் போட்டு வெளுக்குறாங்கன்னே தெரியாதுன்னு சொன்னால் நான் அந்த டைமில் கதைச்சதே குறைவேன். நான் வந்து ஃபுல்லாக வீட்டு வேலையோட பிஸியாக இருந்தான். போகிற அன்றைக்குமே வந்து சரியான வேலை என்ன 8 முட்டா டைமுக்குள்ளே வெளுக்கிட்டு ஓடினாங்க. அப்போ அன்றைக்கு வந்ததுலே நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து உண்மையிலேயே இதுவரைக்கும் விதுவை பார்த்த யாருமே வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே குறை சொன்னதில்லை. இது எப்போயுமே அப்படியே இருக்கணும் அப்படின்றதான் வந்து என்னுடைய ஒரு விருப்பம். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆள் நடந்து கொள்ளும். அதே மாதிரி விதுவை மட்டும் இல்லை ஆளையும் பற்றி கொமெண்ட் வாரது மாமாவை பற்றி பார்க்குறீங்களே நல்ல ஒரு மாமா அப்படின்னு சொல்லி வந்து ஓ அது நீங்கள் மாமா இருந்தால் சத்தியமே என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்ல போனால் இதில் உண்மையாக பட்சம் இல்லாத இப்போ எப்படித்தான் ஆளை பார்த்தாலும் நினைக்கிறார். அதை விட சமையல் என்ன கை பண்ண கூடாது. அதை விட இப்படி செய்வாங்களா? யாரும் செய்வாங்க வாங்கிட்டு போயிடும். தேங்காய் போட்டுக்கணும் தச்செல்லாம் செய்ய போனால் தேங்காய் போகணும்னா திரும்பி என்ன காண்பிக்க ஆளுந்து எழுப்பு. நான் இரவும் கேட்டேன் ஏன் எங்கேயாலும் பழகினீங்களோன்னு கேட்டேன். இரவும் கேட்டேன் என்ன அது அந்த சமையல் மாத்திரமே இல்லை. அப்பா வந்து ஏன் இரவு கேட்டோன்னே இவ்வளோ நாளும் ஆள் இல்லை வீட்டில் இரவான் சாப்பிட்டுவாங்க நாளை பிறகு. அப்போ அதால் இரவு கேட்டோம் இல்லாட்டி முதலே கேட்டுப்பேன். அப்படி இல்லை சும்மா இது வந்தால் வந்து உண்மையிலே வந்து என்ன சொல்றது இப்போ எங்களை பற்றி நாங்கள் சொல்கிறத விட மற்றவங்க சொல்லும்போது தான் கேட்க நல்லா இருக்கும். அந்த வகையில் இதுவை தெரிஞ்சாக்களுக்கு ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியும் இது எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எப்படி. அது விதுவை தெரிஞ்சாக்களுக்கு தெரியும். நார்மலாக இப்போ பார்க்குறவங்களுக்குமே தெரியும். எப்போவுமே விதுவோட விருப்பமாக தான் எனக்குமே நல்லா போயிட்டு ஏன்னு சொன்னால் இப்போ எந்த விருப்பத்துக்குரிய ஒரு ஆளாக வந்து விது நடந்து கொள்கிற ஆளை அது விதுவுக்குமே விருப்பமாக இருக்கக்கூடிய எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இல்லாட்டி வீடியோலுமே அங்கே பயணம் போய்க்கலாம் அதுலேயே ஒரு சண்டை வரும் வந்து ஆள் ஒரு உடுப்பை போட நான் ஒரு உடுப்பை சொல்ல அது அப்படி ஒரு சண்டை வந்து அதிலே சும்மா எல்லாம் கருத்து முரண்பாடெல்லாம் வரும். அதில் அப்படியான விஷயங்கள் ஒன்றுமே இல்லை வந்து நார்மலாக இது வந்து எங்கே போகிறனாலே என்னத்தான் கேட்கும் என்னத்தை போடுவோம் அப்படின்ற மாதிரிக்கு வந்து. அப்போ அந்த வகையில் உண்மையிலே எனக்கு அதாவது உள்ள காலம் வெயிட் பண்ணி இருந்ததுக்கு வந்து உண்மையிலே எனக்கு கிடைச்ச ஒரு வரமண்டான்னு சொல்லணும். அந்த வகையில் மாமாவுமே வந்து அப்படித்தான் வந்து இப்போ நார்மலாக வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க. பார்க்குறவங்களாலே சில நேரத்தில் பொறுத்துக்கொள்ளே அவங்க கொமெண்ட்ஸ் எழுதுறீங்க நீங்கள் என்ன ஓவரா கலாய்க்கிறீங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது நேரில் இருந்து அதை கேட்குறவங்களே இவ்வளோ ஒரு கோபம் வரும் இது வரும். ஆனால் எல்லாத்தையுமே சகிச்சு பொறுத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து அது அவங்க அதை ஒரு கோபமாக எதிர்பார்க்குறது இல்லை எடுத்துக்கொள்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது நான் வந்து எப்படி அப்பா கிட்டான் இந்த ஆளை உண்டு அப்போ ஆளுக்கு எப்படி இருந்துருக்கு அப்படி. அப்போ உண்மையாக வந்து யாருன்னாலும் யோசிக்கணும் பிரச்சனை உண்மையாக இந்த பழக்கமே அதுதான்.
கதையும் அதுதான் கதை. அப்படிதான் நாங்கள் யாரோடையும் பிளேன் டீ போட்டு எங்கே போனாலும் சரி என்னதான் சரி சரி அப்போ யாரோடையும் நாங்கள் அதே ரேஞ்சு தான் கதைப்போம், அதே ரேஞ்சு தான் பழங்குவோம். அப்போ எந்த ஒரு குறை இல்லை. இந்த கவிதாசு அது என்னண்டா இப்போ ஏன் முக்கியமாக டீ போய் கனநாளை இப்போ அப்போ வந்தால இதை கரம்போட்டு எடுத்து அங்கால வைங்க தண்ணி மறுபடியும் பாருங்க கதையை மறுபடியும் கராம்பு இஞ்சி கராம் போட்டு விடா. ஓ மனமுண்டு அடிக்குதா ஏலக்காய் 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 அப்போ எடுத்து குடிங்க குடிங்க குடிங்க. சரி பிள்ளை இதை பற்றி ஒன்றும் யோசிக்காதீங்க, சின்ன பிரச்சனை குடிங்க. அதெல்லாம் யோசிக்காங்க, இனி யோசிக்காங்க, முடிஞ்செல்லாம் முடிஞ்சு இனி யோசிக்காங்க. இப்போ பிள்ளை யோசிக்க போனால் பேர் இந்த பிடிக்காது. அப்போ உண்மையாக நாங்கள் யார் தான் இருந்தாங்க ஆளோட காய்ச்சாங்க நாங்கள் அதே ரேஞ்சிலாங்க அதை பம்பளாங்குவோம். அதுலேயே இந்த குறை வேண்ட மாதிரி இல்லை. புரியுங்க. சரி, அப்போ ஃபைனலாக உங்களோட எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி ஆகிட்டுது. அப்பா வந்து வந்துட்டார். ஆனால் என்ன இருந்தாலும் பார்க்குற மக்களுக்கு ஒரு ஏமாற்றமே தான். உண்மையாக காரணத்தை சொல்லுவோம் என்ன. சரி, அப்போ உண்மையிலேயே அப்பா ஏன் வரையில் என்ற காரணத்தை இப்போ அப்பா சொல்லுவோம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மறுபடியும் இல்லை, நான் முதலே சொல்லிட்டேன். ஒரு விக்கினமான ஒரு விஷயம்ண்டா வந்து கட்டாயம் நாங்கள் உங்களை சொல்லியிருப்போம். அப்படி ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறது, ஒரு உண்மையிலேயே ஒரு சொல்ல முடியாத ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணம் வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ அதன் நிமித்தம் நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கொள்கிறோம். மற்றபடி ஒன்றுமே இல்லை. 100% எங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை. ஒரு நாளும் அப்படி வராது. வந்தாலும் இன்றைக்கு வருது பின்னேரம் வருதா விடிய பரமொழிம்பினா அது மறைஞ்சிடும். அல்லாடி அந்த நேரமே அது மறைஞ்சிடும். அந்த மாதிரிக்கு தான் நாங்கள் கதைக்கிற பழகிற எல்லாமே. அதுலேயும் அப்பான்ற கேரக்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ எங்களோட அம்மா கூட சில விஷயங்கள் டக்குன்னு நாங்கள் கதைக்கும் போது டக்குன்னு மாதிரி கோபம் வந்துடும். அம்மா கோவிச்சு வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து கதைக்காமல் இருப்பா, சாப்பிடாம இருப்பா, அப்படின்னா வந்து அம்மா செய்வா. ஆனால் அப்பா வந்து அப்படி இல்லை. இப்போ இவன் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நான் ஒரு நாளுமே இதுவரை காலமாச்சு எந்த வயசுக்கு அப்பா எனக்கு அடித்தேன் ஒரே ஒரு கிளச்சவ அப்பயும் நான் இப்படி வரையாது. எப்போண்டா நினைக்க ஒரு 12-13 வயசு இருக்கு. அதுவும் அனுப்பிவிட்ட அம்மா நினைக்கிறேன். எங்கள் செல்லரம் வீட்டுக்கு பின்னால் நினைக்கிறேன் காணியில் ஆக்களை பிடிச்சோன்னா பட்டமேற்ற சீசனுக்குள்ளே அந்த டைமில் நாங்கள் வீட்டை விட்டு காலம் வந்துட்டு சாப்பிடாம நல்லா நிற்கிறேன். வெயில் காயிரம் சும்மா ஒரு தடி கொண்டாலும் கிடச்சி. அதுதான் எனக்கு தெரிஞ்சு உண்மையாக அந்த ஏழு பிள்ளைகளுக்கு வந்து அம்மா தான் இதையும் கொஞ்சம் கண்டிப்பாக இல்லாமல் நான் ஒரு பிள்ளைகளுக்காக அந்த அடிக்கிற வழக்கங்கள் அப்படியா எனக்கு இந்த குணமே அதுதான். அப்போ எனக்கு தெரிஞ்சு யாருக்கு படிச்சீங்க? யாருக்கும் அண்ணா கிடைச்சிங்க? அண்ணாக்கு இல்லை, அது சும்மா சின்ன பிரச்சனைக்கு ஒரு அவளை அனிஷியாவுக்கு இருக்கா அந்த காணிக்க வச்சு அடிக்க வேண்டியது கட்டம் அடிச்சு போட்டு அப்புறம் கடைசியாக நான் கவலை தாங்கினாலும் அதை மந்திரி கூடி குடிக்கொண்டு விட்டாங்க. எனக்கு ஞாபகம். சரி, இப்போ அதை கூட வந்து சொல்லக்குள்ள மக்கள் யோசிப்பு என்ன இது வந்து பொடியெழுவதுக்கு அடிக்காமல் என் பொம்பளை பிள்ளைக்கு அடிச்சேன்றக்குள்ள அது அந்த டைமில் ஏன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 19-20-22 வருஷத்துக்கு முன்னம் அது ஒரு லவ் பிரச்சனைக்குள்ள அப்படின்னு சொன்னால் அது இப்போ நம்ம சொல்லுவோமே ஓப்பனாக சொல்லுவோம். அதாவது இப்போ அனுசியா வந்து இப்போ யாரை வந்து கட்டியிருக்கா, அதாவது சின்னவனாக்கும் அனுசியாக்க முடியாது ஒரு லவ் பிரச்சனை உள்ள ஆளுக்கு கொஞ்சம் வயசு சின்னம் தானே. இப்போ படிக்கிற காலங்களில் வந்து லவ் பண்ணுறால சும்மா ஒரு கோவத்தில் வந்து அப்போ ஒருக்கா சும்மா அடிச்சுதான் அப்புறம் அவருக்கே வந்து கட்டி கொடுத்ததான் கடைசியில் வந்து. அப்போ அந்த ஒரு டைம் நடந்தான். ஏன்னா இதை கேட்டுட்டு பாவி அவள் நாளைக்கு வந்து அது மாறளவுக்கு கொண்டு இல்லை. அப்படி வர வேண்டிய ஒரு விஷயம்னு சொன்னால் நான் இந்த கதையை எடுத்திருக்க மாட்டீங்களோ? அது ஒரு பிரச்சனை இல்லை. இது சும்மா அடிக்கடி பிரச்சனைக்காக இதுவே நீங்கள் அம்மாவை கேட்டீங்களா, இந்த யாருக்காச்சும் அடிச்சிருங்களா அம்மாவை கேட்டீங்களா, இந்த அம்மா சொல்லுவா இப்போ யாருக்கு அடிச்சே கேட்குறேன் இப்போ அடிச்சே கேட்குறேன்னு அம்மா கேட்பேன். ஏன்னா அம்மாவுக்கு வந்து பெரிய ஒரு வரலாறே இருக்குது அடிச்சே. இப்போ எனக்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 19 வயசு மட்டும் அம்மா எனக்கு அடிச்சிருக்கா. கவலைப்படலாம் எரிய குடிக்கும் நடந்து குடிக்கும் என்ன சாப்பிடும் இதை குறித்து நீங்கள் கவலைப்படாத குடிக்கும் பிரச்சனை கவலைப்படுறோம் குடிக்கும் அடிக்கதை போனாப்புல இது பிஸ்கெட் நல்ல பிஸ்கெட் டீ மாத்திரம் என்ன சொல்லு அப்போ அம்மா வந்து அப்படியான ஒரு இது. ஆனால் உண்மையிலே அம்மாவோட வளர்ப்புன்னு சொல்லணும். நாங்கள் உண்மையிலே அம்மா வந்து சரியான கண்டனம் கூட. அப்பா வந்து எல்லாத்துலேயுமே வந்து எங்களை ஃப்ரீயாக ஆகுற ஒரு ஆள் வந்து. அப்பா ஒரு டைப், அம்மா ஒரு டைப். அப்போ அப்பா எல்லாம் வந்து அப்படி கோவிச்சிட்டு போகிறதும் இல்லை,
நம்ம என்னன்னு காய்ச்சா இப்போ வந்து நம்ம அப்படி தான் இருப்பாங்க வேலைக்கு. லேட்டாக வந்தால் அடிக்கிற அளவு தான் அடிக்கிற அம்மா கதையாது ஏன்டா அதான் அதான் அவட இந்த நான் அடிக்கடி சொல்கிறதானே இப்போ இந்த கவிதை கயக்கான என்ன ஆளி பெஞ்சு இல்லை கேட்டா கவிதை கயக்க மாட்டான். அப்படித்தான் சிக்தான். அப்போ கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு பிறகு இந்த தான் அப்போ நாங்கள் இதுவெல்லாம் கூட இருந்து கேட்குறோம் இல்லையோ வீடியோலேருந்து. ஓ இல்லை அது அப்புறம் அப்போ போட்டேன் எங்கே விட்டேன் அந்த பிரச்சனையோட அது பிரச்சனையோட மக்களே நீங்கள் இது பிரச்சனை எங்காவதுங்க படிக்காக காய்ச்சி கொண்டு இருக்கிறோமா அது பார்க்குறாங்க. நான் நீங்கள் உங்களே கேஸ் பண்ண சொல்லிட்டேன், நீங்களே கேஸ் பண்ணுங்க. மற்ற என்னென்னா சரி அப்போ அப்பாவுக்கு இப்போ மருமகள் அப்படி மாமா அப்படின்ற ஒரு திருப்பி எனக்கும் கேட்க ஒரு விருப்பமாக இருக்குண்ணா. மருமகள் எப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உண்மையாக மருமகள் வந்து ஏன் பொருளை வச்சு நம்ம மருமகளை பற்றி தம்பியோட கதைக்க வீடியோ போனது வீடியோ போனது. அப்போ உண்மையாக இவ்வளோ காலம் இருந்ததுக்கு தம்பிக்கு இது ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி. உண்மையாக நாங்கள் என்ன சொல்கிறேன் பிள்ளைங்கள உண்மையாக அவ்வளோ இதுக்கு ஒரு அன்பான பிள்ளை. அதே அப்படின்னு சொல்லிக்கல அவங்க அம்மா அப்பாவே அதையே கொண்டு சேர்ந்தான். உண்மையாக அழகாதீங்க அதுக்காக டக்குன்னு அழகி கண்ணு சரி கவலைப்படாதீங்க. கண் கிழங்கு மண்டேக்குள்ளே சரி அன்றைய கூட இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னம் நாங்கள் இதுலேருந்து காய்ச்சி ஒன்றுக்கு காய்ச்ச கதை இதுதான். நானும் அவரும் என்ன சொல்கிறது அந்த என்ன என்ன கீரிம்பம் தான் எந்தரையே தனாகி கொண்டே இருப்போம். அந்த ஆளையால் வேணுமென்னு தனாகி கொண்டே இருப்போம். இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் அக்கள் விளக்கிட்டுன்னு சொல்லும்போது அதை இணைச்சா உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு கவலை. இவையில் கூட்டிக் கொண்டே அந்த வழி அனுப்ப போகிற மூமெண்ட் இப்போ எனக்கு இப்போ நார்மலாக இப்போ கவிதாசில் ஒரு ஆள் விளக்கிட்டுருவான் பையன்டா பாருங்க கட்டாயம் நாங்கள் வீடியோ எடுப்போம். அதுக்கான வீடியோ கலர் நீங்கள் என்னத்தை காய்ச்சாலும் அது பிரச்சனை இல்லை, அது எங்களுக்கு தெரியும். ஒரு மெமரிக்காண்டி நாங்கள் எடுப்போம். அப்போ அப்படி இருக்கக்குள்ள எனக்கு உண்மையிலே நிறைய கவலை. அப்படி இருக்கும்போது வந்து விது அந்த டைமில் வந்து விது அப்படி வந்து கவலைப்படும் அப்படின்றதையும் என்னால் இணைச்சா எனக்கு நிறைய கவலையாகும். அதே நேரம் சரி விதுவை கூட விடுவோமே வந்து இப்போ அவங்க அதை எப்படி வந்து தாங்கி கொண்டு போவாங்க அப்படின்னா நினைக்கிறதுக்குள்ள நாள் நெருங்க அது இன்னும் ஒரு கவலையான விஷயமா இருக்குது. வந்து சும்மா வெம்பலாக இப்போ நாங்கள் காய்ச்சி சுற்றி கொண்டு இருக்கிறோம். நாள் இறங்கும்போது அது அவங்களுக்கு சரியான ஒரு மனத்தாக்கத்தை உண்டு பண்ணுமே. என்னென்னா அங்கே போயிட்டு இப்போ நான் கூட பாருங்க வந்து இங்கே வந்து இப்போ எனக்கு எந்த 6 சவரமே இங்கே தான் இருக்குது. இப்போ இங்கே எனி டைம் வர போகிறேன் இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு ஒன்றுனா டக்குன்னு ஓடி வருவாங்க இல்லைன்னு இல்லை. அப்போ விதுவை வந்து முழுக்க வந்து எங்களையே நம்பி விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அந்த நம்பிக்கையை நாங்கள் போய் காப்பாற்றுவோம். நம்புறீங்க நீங்கள் கரெக்டாக அது வந்து நாங்கள் காப்பாற்றுவோம். அதே மாதிரி இப்போ விது என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க அழக்கூட அவதிக்கிறோம் என்ன விளக்கம் உங்களுக்கு அது என்னண்டா விட்டுட்டு போகிறது அது 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 அழக்கூடாது. இப்போ அழுதா அப்புறம் என்ன இருது கடவுளே சரி. அப்போ உண்மையிலே அது உண்மையாக கவலையான விஷயம் தான். ஏண்டா நான் வந்து இத்தாலியில் போய் நிற்கக்குள்ள நான் பார்த்த விஷயம் என்ன சொல்கிறது அவங்க என்ன மாதிரி வந்து அங்கே இருந்தாங்க கொண்டாங்க பிள்ளை வந்து அம்மா அப்பான்னு சொல்லி எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி. இப்போ விது வந்து நம்மளை அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது விதுதான் வீட்டை பெரிய ஒரு பொறுப்பு தாங்கி அந்த கடைசி தம்பியாக 2 பேருக்குமே தாயாக இருந்து பார்த்தது விதுதான். இப்போ நம்மளா அம்மா அப்பா 2 பேருமே அவங்க வேலையை போனால் விதுதான் எல்லாமே செய்கிறதா சமையல்லேருந்து. நான் கூட சும்மா சமைக்க தெரியா அப்படி இப்படி நம்ம வந்து கலாய்ப்பேன். ஆனால் விது வந்து சமைக்கும்ப்பா மாமா சமைக்கிற அளவுக்கு அது சமைக்கும். தெரிந்தானே நாங்கள் இப்போ எல்லா இடங்கள்லையும் இப்படிதான் சமைச்சா கூட சாப்பிட்றாங்கல்லானே. அதுதான் இப்போ என்னென்னா நார்மலாக சொல்கிறோம் நாங்கள் வந்து இப்போ உண்மையாக சொல்லணும்டா பாருங்க நாங்கள்லாம் இப்போ லேட்டாக தான் படுக்கிறது. எத்தனை 2 மணி 3 மணியா
படுக்க அந்த கேரம் போர்டெலாம் வந்து முடிச்சுட்டு நாங்கள் படுக்க 2-3 மணி ஆகும். அப்போ அதே மாதிரி எழும்பவும் லேட்டா, நான் வந்து எழும்பவே 10-11 மணி ஆகும். அப்போ எழும்பி குளிச்சு போட்டு கீழே வருவோம். ஆனால் ஆக்கள் விடிய 5-6 மணிக்கெல்லாம் எங்களோட படுக்கிறதும் விடிய 5-6 மணிக்கே எழும்பி வந்து சகல வேலையும் செஞ்சு நாங்கள் எழும்பி வர எங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும் வந்து. அப்போ இப்போ நாங்கள் வந்து அவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் அவங்க போன அப்புறம் நாங்கள் தான் இறங்கி எல்லாமே வந்து செய்யணும். அவ்வளோ தூரத்துக்கு எங்களில் பாசம் வச்சு செஞ்சு கொண்டிருக்காங்க. கறியை கேட்டுப்பாங்க கவிதா செண்டு நண்டும் கதைக்கும் நினைக்கிறேன். நண்டு இப்பயும் எனக்கு அந்த நாக்கில் இப்பயும் அந்த டேஸ்ட் இருக்கு. நினச்சி வயிற்று கிழக்கு நண்டு தவளம் சில நேரம் பைத்தியங்களுக்குள்ள நண்டு கொஞ்சம் இந்த காரம் கூட வேலை செய்கிற ஒரு தன்மை ஒன்று இருக்குது நண்டுக்குள்ளே. சரி, அப்போ நாங்கள் அப்பாவை தண்டி போட்டோம் கொண்டு போட்டோம். அப்போ நாங்கள் இப்படியே வெளுக்கிடுவோம். என்ன டைம் ஆகிட்டுது, ஏன்னா நான் 4:30 இறங்குறதுலேருந்து இப்போ 5 மணி 4:50 ஆகிடுது. அப்படியே நாங்கள் பெம்பில் காய்ச்சொன்று போவோம், பயணத்தை போவோம். அழக்கூட ஆவலில் ஒன்றுக்கும் யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த அப்பாவோட என்ன இந்த அப்பா இருக்கிறார். ஓ என்ன கிரண்டி 18 வருஷம் கொடுத்தப்பா. இப்போ 2 வருஷம் போடுவாங்க. அப்பா வந்து கிரண்டியோட வாழ்றா. கேரண்டி பேப்பரை எடுத்து பார்க்கணும். அப்படி வாழ்ந்து பிரயோசனம் இல்லையங்க. உங்களோட மனசு எங்களுக்கு தெரியும். அதுக்காண்டி ஏன் இந்த கதைக்குள்ள போறீங்க? ஏன்னாப்பா என்ன 100 வருஷம் நீங்கள் வாழ்ந்து என்ன புரியும்? ஓ இங்கே எங்களை தெரிஞ்ச இடத்துல ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்கிற. அவள் பார்த்தா உண்மையிலே நான் கவலையாக கண்டப்பா. அவட தனியாக இருக்கிற அவட முயற்சி தான் தான் தனியாக எல்லாமே செய்வான். ஆனால் அவள் நிம்மதியில்லை. ஏன்னாப்பா இந்த குளிச்சோன்னிப்பா அந்த அம்மா இப்படித்தான் நினைப்பான். அழக்கூடாது, யோசிக்கக்கூடாது. போட்டு தான் நடி இருக்கு. சரியே போவோமே போட்டு வரேன். கையா அக்கனியை காட்டு, அக்கனியை விட கண்களைனா கிடையாது. உன் துளைவான் என்ன நடந்தால் வாழ மாட்டான் தெரியுமா? ஆனால் இவன் இல்லை, பொதுவாக நாங்கள் எல்லாருமே அப்படி தான். நார்மலாக எந்த ஒரு விஷயத்துக்கும் லேசில் கண்கலங்க மாட்டோம். ஆனால் கண்கலங்கிறப்பண்டா அது ஒரு இனியிலேன்ற ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா தான் இருக்குது. நாங்கள் அது கூடிய ஆளுதண்டா அப்பாண்ட ஆப்ரேஷன், தேவியம்மாண்ட சித்த வீடு அந்த மாதிரி. இப்போ கடைசியாக டென்மார்க் அம்மாக்களை அனுப்பக்குள்ளெல்லாம் உண்மையிலே அது என்ன சொல்கிறது, அது நினைச்சாலும் அது ஸ்டாப் பண்ணிடாது. அது உண்மையான அன்பு அங்கே இருக்கோ அங்கே தான் அழகாக வரும். அப்படி இல்லாட்டி இப்போ அங்கே இருந்தால்